வெற்றிவேல் முருகனுக்கு ஏக குரு ஸ்ரீ ஸ்கந்த குருவே நம. வந்தே குரு பரம்பரா. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. குரவே சர்வலோகானாம் விசேஷே பவரோகிணாம் நிலையே சர்வவித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியை நமः. ஓம் பத்ரம் கர்ணே விஷ்ணுயாமதேவாः பத்ரம் பக்ஷ்யமாக்ஷிவேதிரக்ஷாः ஸ்திரைர்பத்ரைஸ்துஷ்டுவாக்னஸ்தனூபிः व्यक्षेम देवहितं यदायुः. स्वस्ति न इन्द्रो वृद्धसर्वाः स्वस्ति न पूषा विश्ववेदाः स्वस्ति न साक्षर्यो हरिश्चनेभिः स्वस्ति न बृहस्पति ददातु. ओम शांति शांति शांति. இன்னைக்கு தத்துவமசிங்கிற தலைப்பில் இறைவனை பற்றிய அறிவு, இறைவனை பற்றிய அனுபவமாக மாறுவதற்காக உபனிஷத்து கூற்றுப்படி இறைவனை பற்றிய அறிவு, இறைவனை பற்றிய அனுபவம் ஆகிறதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம விசாரம் செய்கிறோம். இதில் எத்தனையோ பேர் அந்த அனுபவத்திற்கு வந்தாச்சுன்னு நான் அறிகிறேன். அவங்கவுங்களுடைய ஏகாகிர சிந்தனையை பொறுத்து தான், விசாரத்தை பொறுத்து தான், அனுசிரவணம் அனுச்சிந்தனத்தை பொறுத்து தான் மனனமானது ஒரு புள்ளியை நோக்கி பயணிக்கும். ஏகாகிரங்கிற ஒரு புள்ளியை நோக்கி பயணிக்கும். ஏகாகிரம் போனால் பிரம்மனிஷ்ட பெரிய விஷயம் இல்லை, ஆனால் ஏகாகிரம் போகிறது பெரிய விஷயம். ஏகாகிரம் போகிறது கடினமான விஷயமும் கடினமானமும் விஷயமும் அல்ல. சொல்கிற முறைப்படி போனால் எல்லாமே எளிமையானது தான். எல்லாமே எளிமையானதுன்னு தான் சொல்கிறேன். ஏன்னா இதெல்லாம் அடியன் கடந்து வந்திருக்கிறேன். நம்ம சொல்கிறபடி போனால் வித்யையா நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த தீர்க்ககாலின் நிரந்தரிய ஸ்ரத்தையா வித்யையா தபஸா பிரம்மச்சரியம். அதில் வித்யையான்னா எப்படி சொல்லி கொடுத்தாங்களோ அப்படி போனால் எளிமையாக கர்ப்பகிரகம்னு சொல்லக்கூடிய அந்த புள்ளியை நோக்கி சென்றடைஞ்சிடலாம். அதுதான் வித்யையா. ஷார்ட்கட் அவங்க சொல்லித்தராங்க. குரு ஷார்ட்கட் சொல்லித்தராங்க. ஒரு மனுஷனுடைய மூளையினுடைய ஆற்றலை டெவலப் பண்ணுறதுக்கு, இந்த ஆற்றலை டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு வார்த்தை இருக்குது. நியூரோ பிளாஸ்டிசிட்டி. இன்க்ரீசிங் பிரெயின் பொட்டன்ஷியல். நியூரோ பிளாஸ்டிசிட்டி அது என்னென்னா, ஒரு மனிதனுடைய மூளையை மிகச் சரியான நிலையில் எந்த சைடு எஃபெக்டும் இல்லாமல், மூளைக்கு ஒரு அதிசயம் என்னென்னா ஆத்மா மாதிரி தான் மூளையும். அது கொஞ்சம் தெரிஞ்சுங்க. ஆனால் இதெல்லாம் கொஞ்சம் பழைய கதை, ஆனால் ரொம்ப முக்கியமான கதை. நான் ரொம்ப நாளாக சொல்லிகிட்ருக்கேன், மூளையை 100% வேலை வாங்கிறது எப்படிங்கிறத முயற்சி பண்ணணும், தவறு இல்லை. மூளை பகலில் வேலை செய்கிறத விட இரவில் அதிகமாக வேலை செய்கிறது. அதுக்கு உறக்கம் கிடையாதுன்னு சயின்ஸு சொல்லுது. ஆத்மாவுக்கு உறக்கம் கிடையாது. ஆத்மாவையும் மூளையும் பல இடத்துல கம்பேர் பண்ணி பார்த்தா ஒரே மாதிரி கேரக்டராக இருக்குது. மூளைக்கு எந்த பெயினும் கிடையாது தெரியுமா? பிரெயின் ஆப்ரேஷன் பண்ணும்போது எந்த அனிஸ்தீசியெல்லாம் எதுவும் கொடுக்க மாட்டாங்க. முதல்ல அதை கை வைக்க மாட்டாங்க, அது வேறு விஷயம். அது பாருங்கள், அது 3 ஸ்கேல் 3 அடுக்கு பாதுகாப்பு.
பிஎம் மாதிரி பிஎம்சிஎம் மாதிரி 3 அடுக்கு பாதுகாப்பில் இருக்குது. அதில் அந்த மூளையை, அதனுடைய பொட்டென்ஷியலை, அதனுடைய, ஏன்னா அதுதான் இப்போ நம்ம சொல்ல ரத்தனாபவம் சொல்லுவோம்ல, ரத்தனாபோ அதே அந்த பொருத்தம் அதுக்கு பொருந்துது. மூளையோட கனெக்டட் வித் நாடிஸ் அண்டு நியூரான்ஸ், நர்வஸ் சிஸ்டம், சிஎன்எஸ் பிஎன்எஸ்னு 2 இருக்குல்ல, சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், பெரிபெரல். இந்த வார்த்தையெல்லாம் பார்த்து பயந்துடாதீங்க. சாதாரண ஒரு எளிமையான வார்த்தை தான் சொல்கிறேன். ஒரு 2-3 வார்த்தை தான் சொல்கிறேன். ரொம்ப பெரிய ரொம்ப விஷயம், நிறைய வார்த்தைகள் பயன்படுத்தாமல் அதை கொண்டு போகணுன்னு நினைக்கிறேன். உங்கள் மூளையை, அதனுடைய பொட்டென்ஷியலை டெவலப் பண்ணுறதுக்கு ஏற்கனவே ரிஷிகள் சொன்ன இந்த 6 தத்துவம் இருக்குல்ல, ஒரு சிஷ்யனுக்குள்ள யோகிதை தீர்க்ககால நிரந்தரம், அதை ஒழுங்காக செய்தாலே உனக்கு பேரறிவு இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. இதை ஒழுங்காக செய்ய பேரறிவு தானாகவே வந்துடுங்கிறாங்க, சயின்ஸு சொல்லுது. ஐக்கியம் அதிகமாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. சயின்டிஸ்ட்டுக்குள்ள அறிவு, நோபல் பரிசு வாங்குறவனுக்குள்ள அறிவு இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. மேக் ஏ ஹேபிட்னு சொல்லுது. ஒரு ஹேபிட்டை க்ரியேட் பண்ணிக்கோ, அதில் வாழ்க்கையை நடத்திட்டு வா. நான் அடிக்கடி சொல்லுவேன், சீரான வாழ்க்கை இருக்கணும்னு சொல்லுவேன். சமநிலையில் வாழ்கிறது ஒரு பெரிய டெவலப்மெண்ட். அது உங்கள் நிறைய பேருக்கு புரியல. டக்குன்னு மேலே ஏறும். உடனே நம்ம ப்ளஸில் போகணுன்னு நினைக்கிறது தான் இங்கே எல்லாருக்குமே பிரச்சனை. சீக்கிரம் ஜெயிக்கணும், சீக்கிரம் ஜெயிக்கணும், சீக்கிரம் ஜெயிக்கணும்னு. ஜெயிச்சுட்டு என்ன பண்ண போகிற? நீ அப்படி ஜெயித்தாலும் 3 இட்லி தான் சாப்பிட போகிற, தோத்தாலும் நீ 3 இட்லி தான் சாப்பிட. இந்த அறிவு வேண்டாமா? எல்லாத்துலேயும் வேகம் 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 வேகமே அவசியம் இல்லை. அது சொல்லுது ஐக்கியம் உனக்கு இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. நீ செய்கிற வேலையை ஒரு ஹேபிட்டாக பண்ணிக்கோ. இதுதான் ஜெயிக்கிறதுக்கான வழி. தீர்க்ககாலின் பண்ணு, நிரந்தரமாக பண்ணு, சிரத்தையாக பண்ணு, வித்தியையாக பண்ணு, தபஸாக பண்ணு, நெருக்கடியிலையும் பண்ணு, பிரம்மச்சரியன பண்ணுன்னு சொல்கிறல்ல, அதை நீ பண்ணி வந்தால் இந்த நியூரல் பிளாஸ்டிசிட்டிங்கிற அந்த பொட்டென்ஷியல், பிரெயின் பொட்டென்ஷியல் தானாகவே உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன்னு வச்சுங்களேன். ஒரு மிருதங்கம் இருக்குன்னு வச்சுங்களேன். மிருதங்களை உங்களுக்கு அடிக்க தெரியாது. ஏதோ நீங்கள் ஒரு ஆர்வத்தில் ஏதோ காப்பி பண்ணி அடிக்கிறீங்க. அப்புறம் ஒரு நண்பர் வர்றாரு, என்னடா கொஞ்சம் தப்பாக அடிக்கிற, நான் உனக்கு சொல்லித்தரேன்டான்னு சொல்லித்தராரு. உடனே அதை பிடிச்சிக்கிறீங்க, ஆர்வம். பிடிக்க அடுத்த அப்படியே 1 by 1 குரு அனுப்பும் பிரபஞ்சம். அனுப்ப இந்த 1 hour ப்ராக்டிஸை அப்படியே அவன் ஆர்வத்தில் அப்படியே 8 hour 9 hour 10 hourலாம் போகுது. அவனுக்கு ஆனந்தமாக போகிறான். பார்த்தா அவன் இந்தியாஸில் நம்பர் 1 மிருதங்க ஆர்டிஸ்டாக மாறிட்டான். இது நடக்குமா நடக்காதா? இப்படி தான் நடக்குது. சாதனையாளர்கள் இப்படி தான் ஜெயிக்கிறாங்க. இந்த ரிஷிகள் எப்படி அதை நமக்கு முன்னாடி எளிமையாக சொல்லியிருக்காங்கங்கிறதுக்காக இந்த வார்த்தையை சொல்கிறேன். நியூரல் பிளாஸ்டிசிட்டிங்கிற வார்த்தை மிக முக்கியமான வார்த்தை. அந்த பிரெயின் சம்மந்தப்பட்ட அந்த நியூரோ சயின்ஸில் 2 வார்த்தை இருக்குது. நியூரோ சயின்ஸ்னு ஒரு வார்த்தை இருக்குது, இன்னொரு வேர்டு இருக்குது, அமைப்பு முறை, மூளை அமைப்பு முறை, மூளை செயல்முறை, 2 இருக்குது. அதனால் நீங்கள் தொடர்ந்து ஒரு காரியத்தை தொடர்ந்து செய்தால் அது என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்காக அந்த பாயிண்ட்டை நாம் ரீச் பண்ணிடுவோம். அது சீராக செய்யணும், சமநிலையில் செய்யணும். அப்போ அறிவு அனுபவமாகிறது. சிரவணம் தொடர்ந்தால் சிந்தனம் தொடரும், சிந்தனை தொடர்ந்தால் ஞானாகினி பிறக்கும். ஞானம் நமக்குள்ளே ஏற்படுத்தக்கூடிய ரசாயன மாற்றத்தை ஆரம்பத்தில் அறிய மாட்டோம். ஆனால் போக 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 நம்மளுடைய செயல்பாடுகளில் மெச்சூரிட்டி இருக்கிறத மற்றவங்க சொல்லுவாங்க.
என்ன அமைதியாகிட்டாருன்னு. ராஜகோபுர திருப்பணியில் ஈடுபடும் போது ரொம்ப வேகமாகவும் உக்கிரமாகவும் இருப்பேன். எல்லை தாண்ட மாட்டேன். வேகமாக இருப்பேன், உக்கிரமாக இருப்பேன், பூர்ணமாக இருப்பேன். அந்த ராஜகோபுரம் முடிக்கிற வரைக்கும் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. முடித்ததுக்கப்புறம் ஒரு 6 மாதம் கழித்து தான் சுய நினைவுக்கே 6 மாதம் 1 வருஷம் ஆச்சு சுய நினைவுக்கு வந்தது. அப்போ பார்த்தா இவ்வளோ காரியங்கள். அதுக்கப்புறம் பார்த்தா எல்லாம் சொன்னேன், என்ன இவ்வளோ அமைதியாகிட்டீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை திடீர்னு அமைதியாகிட்டீங்க. திடீர்னு அமைதியாகலை. அது காரியம் முடிஞ்சிச்சுன்னா அது தானாகவே இறங்குது. உள்ளே ஏறின சக்தி கொஞ்சம் அமைதி பெறுதோ என்னவோ தெரியல. யதார்த்தமாக சொல்கிறேன், நடந்து ஒரு 10-12 வருஷம் ஆச்சு, மறக்க முடியல. அதுபோல் சமச்சீரான ஒரு வாழ்க்கையை அமைக்கணுங்கிற முறையில் முதல்ல மைனஸ் இல்லாத, அதான் அடிக்கடி சாப்பாடு இருக்கா சாப்பிடு, ட்ரெஸ் இருக்கா போட்டுக்க. இப்போ என்ன அவசரம் உனக்கு? இப்போயே 100 கோடி வேணுமே, வச்சுட்டு என்ன பண்ண போகிற? உன் கட் பண்ண கதையெல்லாம் எனக்கு தெரியும், நீ என்னென்ன பிளான் வச்சுருக்கேன்னு. அதெல்லாம் தூக்கி, அது வாழ்க்கை இல்லை, இதுதான் வாழ்க்கை. சமநிலையில் பயணிக்கணுங்கிற ஒரு அறிவு இருக்கணும். சமநிலையில் இல்லைன்னா இந்த 2500 ஆடியோ போட்டிருக்க முடியுமா சொல்லுங்கள்? ஒரு நாளைக்கு ரொம்ப உச்சத்தில் இருக்கிறது, ஒரு வாரம் லீவ் விட்டுறது. யோசிச்சு பாருங்கள். ஏங்க இதெல்லாம் லைஃபுங்க. வாழ்ந்து காமிச்சிருக்கோம், செய்து காமிச்சிருக்கோம், சொல்லி தான் செய்கிறோம். யதார்த்தமாக உங்கள் கண்ணு முன்னாடி நடந்துகிட்ருக்கு அன்றாட நிகழ்ச்சி. உங்களுக்கு கிளாஸுக்கே வர முடியல. உங்களால் 1 மணி நேரம் கிளாஸுக்கு 1008 நொண்டிச்சாக்கு ஏதோ ஒன்று சொல்கிறோம். ஆனால் விடாமல் ஆரம்பித்ததுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் விடாமல், கேப் விடாமல், பிரேக் இல்லாமல். கோவில் உற்சவத்துக்கு லீவ் விடுறோம், அது வேறு விஷயம். பட் வேறு எந்த காரணமும் இல்லாமல் எத்தனை காரியங்கள். ஏன் உங்களுக்குள்ள பிரச்சனைகள் எனக்கு இல்லையா? உங்களுக்கெல்லாம் மனோவிகாரம் எனக்கு இல்லையா? இல்லை. எனக்கு உங்களை மாதிரி மனோவிகாரம் அறிவு சார்ந்த விஷயமா இருக்கிறதுனால அறிவில் நின்னா மனம் நம்ம வசப்படும். நான் முன்னாடி ஒரு முறை சொல்லியிருக்கேன், ஏன் எனக்கு ராஜகோபுரம் கட்டி முடிக்கிறதுக்குள்ளே ஹார்ட் அட்டாக் வரலன்னா, ஞானம். முருகன் கொடுத்த வரம் ஞானம். ஞானத்தை கொடுத்து காரியத்தை செயல்படுத்தினார். எந்த இதுவும் இல்லை, எந்த சின்ன சலனம் கூட கிடையாது, ஆரம்பித்ததுலேருந்து முடிக்கிற வரைக்கும். இதெல்லாம் செய்து காமிச்ச விஷயங்கள் சொல்கிறேன். செய்ய போகிறது வேறு, அது வேறு. அதனால் நியூரல் பிளாஸ்டிசிட்டிங்கிற இன்க்ரீஸிங் பொட்டென்ஷியல் ஆஃப் பிரெயின் அப்படிங்கிற வார்த்தைக்கு நீங்கள் செய்ய வேண்டிய தபஸை ஒரு ஹேபிட்டாக பண்ணுங்க. அனுஷ்டானம்னு சொல்கிறோம், அதுதான் அனுஷ்டானம். வேறு என்ன? எங்கே சுற்றி வராங்க பாருங்கள், கடைசியில் இங்கே தான் வரான். அனுஷ்டானங்கிற வார்த்தைக்கு வந்துட்டான். அதனால் அறிவு அனுபவமாகணும்னா அனுசிரவணம், அனுச்சிந்தனம், ஞானாக்னி, மனோநாசம், கர்மநாசம், ஏகாந்தம், ஏகாகிரம், அனுபூதி அல்லது முக்தி அல்லது பிரம்மனிஷ்டம், 3 ஒன்று தான். அந்த வழியில் உபநிஷத்து சொல்கிறத இப்போ அடியன் செய்து காமிச்சிக்கிட்டு இருக்கேன். உபநிஷத் சொன்னது சத்தியம் சத்தியம் சத்தியங்கிறத நிரூபணமாகிட்டு இருக்கு. ஒவ்வொரு மந்திரமும் ஒவ்வொரு உங்களுக்குள்ளே வரக்கூடிய கமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கல்ல, கமெண்ட்ஸ்லாம் பார்க்குறீங்கல்ல, எல்லாம் அப்படியே உருகுறாங்க. கல்லெல்லாம் கருங்கல்லாம் உருகுது. இப்போது வெண்ணையாக மாறின்னு இருக்கு. உள்ள அந்த மனம் அப்படியே கல்லாக இருந்தது, அப்படியே என்னவா மாறிடுச்சு, வெண்ணையாக மாறி இப்போ உருகிட்டு இருக்கு. ஆனந்த கண்ணீராக விடுறாங்க. அதனால் நுட்பமாக சிரவணம் செய்து சிந்திக்கணும். வேறு ஒன்றும் செய்யணும். சிரவணம் செஞ்சால் பாக்கி எல்லாம் 7மே அது செஞ்சிடும். அதனால் சிரவணம் பண்ணணுங்கிறத ஹேபிட்டாக பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு 1, 2, 3, 4ன்னு அப்படியே போயிடலாம், தப்பே இல்லை. வானமே இல்லை.
ஆனால் மூளைக்கு வலி கிடையாதுன்னு சொல்லியாச்சு. எந்த பெயினும் கிடையாது, எந்த சைடு எஃபெக்டும் மூளைக்கு கிடையாது. தூங்குவதும் இல்லை, நிர்குணமாக இருக்குது. ஆச்சரியமாக இருக்குது. தோன்றுவதும் இல்லை. அதனால் புருஷ ஏவ இதம் விஸ்வம் கர்மம் தப்போ பிரம்ம பராமிருத்தம். இந்த புருஷனே, இந்த பிரம்மமே விஸ்வமாக கர்மமாக தபமாக இருக்கிறது. பராமிருத்தம், பரமாத்மாவாக இருக்கிறது. இந்த புருஷனே உலகமாய் பூஜையாய் அமிர்தமாய் பரம்பொருளாய் இருக்கிறது. ஏத்தத்யோ வேத நிகித்தம் குஹாயாம், இது குஹாயாம் நிகித்தம், ஹிருதயத்துக்குள் வசிக்கிறது. எத்யதோ வேத, யார் அறிகிறார்களோ, ச அவித்யாம் கிரந்தி. இப்போ நீங்கள் முக்தனா, நீங்கள் கட்ட அடிமையா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? உங்களை அடிமைப்படுத்திருக்கிறது யார்? உங்கள் மனம்தான் அடிமைப்படுத்தி வச்சுருக்கு. உங்களை கைது பண்ணி வச்சுருக்கிறது யாருன்னா உங்கள் மனம்தான் கைது பண்ணியிருக்கு. எதை வச்சு கைது பண்ணுதுன்னா உங்களை பயம், துக்கம், கவலை, குழப்பம், பதட்டம், காமம், கோபம், இதுதான் உன்னை கைது பண்ணி வச்சுருக்கு. உன் சாப்பாடை சாப்பிட்டுட்டு உனக்கே துரோகம் பண்ணக்கூடிய ஒரு உயர்வான சக்தி. மூடாக பிரமூடாக, பிரமூடாக இதில் போட்டிங்களா, அபரோக்ஷ மந்திரவாதியில் போடுங்க. பிரமூடா மந்திரவாதியில் போடுங்க, அபரோக்ஷம் போடுங்க. அப்படியே கொஞ்சம் வார்த்தைகள்லாம் விட்டு போச்சு, பரவாயில்ல போட்டோம். இல்லை அப்படியே சொல்கிறேன். மகா வாக்கியம் தான் கவனமே வருது. குஹாயாம் நிகிதம் ஏத்தத்து பிரம்மத்தை வேத ச அவித்யாம் கிரந்தி. இப்போ இந்த இதெல்லாம் அறியாமை, காமம் குரோதம் லோபம்லாம் நம்மகிட்ட இருக்குன்னு தெரிஞ்சால் அதில் ஈடுபடுவானா? இப்போ 10 இருக்குன்னா 9 நீக்க முடியும் அவனால், காமத்தை நீக்க முடியாது. அதுக்கு பேரறிவு வேணும். அது இல்லாத நிலை ஒன்று இருக்குது. காமமே இல்லாத ஒரு நிலை இருக்குது. மனம் எரிஞ்சிச்சுன்னா காமம் எரிஞ்சு போயிடும். புரியுதா? இப்போ இந்த அவித்யா ஒன்றை என்ன பண்ண விட மாட்டேது, வாழ விட மாட்டேது, வளர விட மாட்டேது, சந்தோஷப்பட விட மாட்டேது, மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு இல்லை, ஃப்ரீயாக சிந்திக்க விட மாட்டேது, செயல்பட விட மாட்டேது. எல்லாத்தையும் லாக் பண்ணுறது என்னென்னா மனம்தான் லாக் பண்ணுது. இப்போ ஒருத்தனை ட்ரிப்பு கூப்பிட்டா என்ன சொல்லுவான்? வேலை இருக்குன்னு சொல்கிறானா? வேலை எல்லாருக்கும் இருக்குது, எப்போதும் இருக்கும். அதை அவன் டேக்கிள் பண்ண தெரியல பாருங்கள். இந்த டேக்கிள் பண்ண தெரியாமல் லாக் பண்ணி வைக்குதில்ல, அதான் மனம். மூளையும் லாக் பண்ணுது. மூளைக்கு என்ன ஓவர் பயத்தை காமிச்சா மூளை என்ன பண்ணும்? புத்தி இல்லை ஏற்கனவே. புத்தி இருந்தால் மனம் இந்த வேலை. அதான் சொன்ன, முட்டா பசங்களை தான் மனம் வச்சு செய்யும். மாயை யாரை ஏமாத்தோம்னா இந்த அடிமுட்டா பயலாக இருக்கான் பாருங்கள், மயக்கத்தில் இருக்கிறான், குழப்பத்தில் இருக்கான், ஏதாவது கிடைக்குமான்னு அலையிறான் பாருங்கள், அவன் தான் என்ன பண்ணுறான்? மாயனுடைய வசப்பட்டு லாக் ஆகிறான். அது என்ன காரணம்னா அவன் அறியாததுனால அவன் லாக் ஆகிறான். அறியாததுன்னா என்னது? மெய்ப்பொருள் அறியாததுனால அவித்யா. இருட்டில் இருக்கான், வெளிச்சம் இல்லை, தெரியல, என்ன நடக்குதுன்னு அவனால் புரிஞ்சுக்க முடியல. அதனால் சொன்னதை கேட்டுன்னு இருக்கான். மாய வசப்பட்டவன், கர்மா வசப்பட்டவன், ஆணவ வசப்பட்டவன், இதெல்லாம் அவித்யாவில் கட்டப்பட்டிருக்கான். இப்போ அவனை யாராவது கட்டி வச்சுருக்காங்களா? கையில் போட்டோ இதை போட்டோ அதை போட்டோ. ஆனால் அவன் மனம் அவனை கட்டி வச்சிருக்கு. அந்த மனதை இந்த வித்யா, அவித்யாவை ஸ்ரீவித்யா எரிக்கிறது. அஞ்ஞானத்தை ஞானம் எரிக்கிறது. எப்படி? பிரம்மத்தை அறிவதால், மெய்ப்பொருளை அறிவதால். பொய்யை நீ ஏண்டா நம்புற? மெய்யை நம்புடான்னு. மெய் ஒன்று இருக்குங்கிறது தெரிஞ்சு அந்த வெளிச்சத்துக்கு வந்ததுக்கப்புறம் இருட்டு அவனை தொடுவதில்லை. அதனால் அவித்யா கிரந்திம். கிரந்தினா முடிச்சுக்கள். உன்னை இறுக்கி கட்டி வச்சிருக்க, அசைய விடாமல். நான் லாக் ஆகிட்டேன்னு சொல்கிறானா இல்லையா? யார் அவனை லாக் பண்ணா?
யாராவது ஜெயிலில் போட்டாங்களா? ஜெயிலில் போட்டாங்களா? இல்லை கம்பியை போட்டு கட்டி வச்சுருக்காங்களா? இல்லை ஒரு தூணில் கட்டி வச்சுருக்காங்களா? இல்லை பெட்டில் படுத்தபடி லாக் பண்ணி என்னது கப்ஸு அந்த விலங்கு போட்டிருக்காங்களா? இல்லையே. லாக் ஆகிட்டேன்னு சொல்கிறானா இல்லையா? எப்படி லாக் ஆகுறாரு? அந்தாண்ட இந்தாண்ட நகராமல் இந்த மனம் என்ன பண்ணோம்? வச்சு லாக் பண்ணிட்டு அந்த கிரந்தி எல்லாம், அந்த முடிச்சுகள் எல்லாம் அஞ்ஞானத்தினால கட்டப்பட்ட முடிச்சுகள் ஞானத்தினால எரிக்கப்படுகிறது. இந்த அவிழ்க்கப்படுகிறதுன்னு எனக்கு சொல்கிறதுக்கு உடன்பாடு இல்லை. அவிழ்த்தா இன்னொரு வாட்டி கட்டும், எரிச்சிட்டா சாம்பல் கூட மிஞ்சாது, பறந்துடும் காற்றுல. ஞான அக்னி அந்த வேலையை செய்யுது. அப்போ எவ்வளோ மேன்மை! ஞான அக்னின்னு சொல்லும் போதே எனக்கு உள்ளத்துக்குள்ளே ஒரு நெகிழ்ச்சி ஏற்படுது. ஏன்னா இந்த கோடான கோடி வருஷமாக இவனை அடிமைப்படுத்துகிறதும் துக்கப்படுத்துகிறதும் பயமுறுத்துறதும் ஏமாத்துறதும் செக்கு மாடு மாதிரி வச்சு அடிமைப்படுத்துகிறதும் பொய்யை டார்கெட் பண்ணி பொய்யில் ஓடுறான். பாவம், வெயில் தாங்க முடியாத வெயில் ஓடுறான். ஒன்றுமே பண்ண முடியல. ஏன்னா ஒரு பெரிய கோல் வச்சுருக்காராம், அதை சாதிக்க போகிறாராம். சத்தியம் எல்லார்கிட்டையும் ரித்தமே இல்லை. எப்போ எப்படி பண்ணணுங்கிற ரித்தம் இல்லை. இது அடிப்படை. இந்த விஷயம் தெரிஞ்சால் அவன் ஓடுவான், ஜெயிப்பான். இந்த மாதிரி காட்டு மிராண்டியாக செயல்பட மாட்டான். இப்போ காட்டு மிராண்டி தமிழ்நாட்டில் தான் அதிகமான ஆக்சிடெண்ட்டு நடக்குதான். பார்த்தீங்கல்ல, ரோடு ஆக்சிடெண்ட்டு தமிழ்நாட்டில் தான் இந்தியாவிலே அதிகமாக நடக்குதான். என்ன அர்த்தம்? அறிவே கிடையாது. ஒரு கழுதைக்கும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனாக மதிக்கணுங்கிற பயமே கிடையாது, அறிவே கிடையாது. சொல்லி கொடுத்தாலும் கேட்குறதில்ல. அப்போ என்ன பண்ணும் இயற்கை? சரி போகிறது, என்ன தான் பண்ண முடியும்? தடுக்கிறாங்க, அம்மா தடுக்கிறாங்க, ஒய்ஃபு தடுக்கிறாங்க, நண்பர் தடுக்கிறான். அத்தனையும் மாரி நீ உன் இஷ்டத்துக்கு தான் நீ போவான்னா என்ன அர்த்தம்? போ, அப்படியே போயிரு, அப்படியே மேலே போயிரு. எங்கேயாவது புளிய மரத்தில் தொங்கலாம். ஒரு வண்டியில் 3 பேர் உட்காந்துக்கிட்டு தலையை பம்பரம் மாதிரி முடி வெட்டியிருக்கான். ஆலமரம் மாதிரி இருக்குது, தலையை பார்த்தா ஆலமரம் மாதிரி இருக்குது. புறாக்கள்லாம் கூடு கட்டிடும் போல வந்து. எல்லார் தலையும் பார்த்தா அந்த 3 பேர் 4 பேர்லாம் போகிறான். அவன் எப்படி தான் போகிறான்? அவனுக்கு ஒன்றும் ஆக மாட்டேங்குது. பார்த்தா அரச மரம் ஆலமரம்லாம் இருக்குல்ல, பம்பலாக இருக்கும், கீழே அப்படி ஒல்லியாக இருக்குல்ல, அப்படி தலையை வச்சுருக்கான். அது எந்த டிசைன், யார் ஹீரோ, அந்த எந்த ஹீரோ அப்படி கட்டுறான்னு தெரில, வெட்டுறான்னு தெரில. முட்டா பசங்க எவ்வளோ கேடு கட்டு போயிருக்கு பார்த்தீங்கல்ல. வருத்தமாக இருக்குங்க, வருத்தமாக இருக்குது. அதனால் மெய்ப்பொருள் அறிந்தால் இந்த அவித்யா நம்ம ஞானாகினி கொடுக்கும். ஞானாகினி அனுசிரவணம் அனுச்சிந்தனம் ஞானாகினி இருந்தால் இந்த அவித்யா எரிந்து போகும். அதனால் என்ன ஆகுதுன்னா, அவித்யா கிரந்தியும் விகரித்தேக சோபிய ஏ சிஷ்யா. அவித்யாவில் கட்டப்பட்ட இந்த கிரந்தியெல்லாம் எரிக்கப்படும். அப்படின்னா என்ன அர்த்தம்? முக்தி, விடுதலை. ஆவிஹி சந்நிகித்தம் குகாச்சரம் நாம. குகைக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த உயிரானது இதே குகைக்குள் இருக்கக்கூடிய அந்த உயிரானது குகாச்சரம்னு பேர். அதுக்கு குகாச்சர நாமம். குகைக்குள்ளே அது அசைதான். மகத் பதம், ஒரு அரிய பதம் இருக்குது, அதுக்கு பேர் இருக்குது. அதில் ஏத்தேன்னு சமர்ப்பிதம், அதை சார்ந்து இந்த 96 தத்துவங்களும் அடைக்கலமாக இருக்கிறது. ஏஜத் பிராண நிமிஷ எத் ஏதத் ஜானத்து சத் அசத் வரேண்யம் பரம். ஏஜத் பிராணன் அசையும் மூச்சாக, நிமிஷச்ச சிமிட்டும் கண்ணாக, கண்ணு சிமிட்டுதில் இருக்கிறது, அதுக்கு காரணமாக இருக்கிறது. ஜானத அறிபவன், சத் அசத் வரேணியம் ஸ்தூலமாகவும் சூக்ஷ்மமாகவும் இருக்காதே அறிபவன், வரேண்யம்
அந்த வணங்கத்தக்கதை அறிபவன் பரம், அந்த பரத்தை அறிபவன் விஞ்ஞாத வரிஷ்டம் பிரஜானாம், இருக்கிற மக்கள்லேயே அவன் மேன்மையானவனாக ஆகிறான். மக்கள்லாம் அடிமையாக இருக்கனா இவன் முக்தி பெறுகிறான், மக்கள்லாம் சாமானியனாகனா இவன் லீடர் ஆகிறான். அது மாதிரி விஞ்ஞாத வரிஷ்டம் பிரஜானாம், இதை எழுதிங்க மகா வாக்கியம் இது. விஞ்ஞாத அந்த பரத்தை, பரம் விஞ்ஞாத வரிஷ்டம் பிரஜானாம், பரம் விஞ்ஞாத பரம் விஞ்ஞாத வரிஷ்டம் பிரஜானாம், பிரம்மத்தை அறிய மக்களுள் மேன்மை பெற்றவனாகிறான், மேலானவனாகிறான். இப்போ சாமானியர்களுக்கும் பிரம்மஞானம் உள்ளவர்களுக்கும் வேறுபாடு இருக்கா இல்லையா? சாமானியன் பிரம்மஞானம் இல்லாமல் ஒரு அனுமானத்தில் வாழ்க்கை நடத்துவான். பிரம்மஞானம் உள்ளவன் தெளிவாக அவனுடைய இறக்கும் தருவாய் வரைக்கும் உள்ள காலத்தை எப்படி கொண்டு போகணுங்கிறது அறிவு இருக்கும். இருக்கா இல்லையா? இப்போ வேறுபாடு தெரியுதா உங்களுக்கும் அந்த பிரம்மஞானம் உள்ளவங்களுக்கும் உள்ள வித்தியாசம் இப்போ தெரியுதா? இப்போ உங்களுக்கு அந்த கிளாரிட்டி வந்துடுச்சு. நாம் யார், எங்கே இருக்கணும், எங்கே போகணுங்கிற 4 கேள்வி தான். விழிப்பு நிலைக்கு சொன்னேன்னு, நான் யார், எங்கே இருக்கிறேன், எங்கே போகணும், அதுக்கு என்ன செய்யணும். ரொம்ப எளிமையாக சுவாமிநாத சுவாமி, இதுக்கே நீங்கள் கோடான கோடி நன்றி சொல்லணும் அவருக்கு. எப்பேற்பட்ட வேலையை எவ்வளோ எளிமையாக பண்ணிட்டாரு. குமரன் வேதம் சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களாம் மகாபாகியசாலியாக அடியன்னு பார்க்குறேன். நான் இன்றைக்கி இருப்பேன், நாளைக்கு இருக்க மாட்டேங்க, என்னை பற்றி விடுங்க. இந்த வேதமும் இந்த ஞானமும் இந்த முருகப்பெருமானும் அவருடைய சிஷ்யர்களும் யுகமாக இருப்பார்கள். தொடர்ந்து இந்த தமிழ்நாடு ஞான பூமி ஆகிறதுக்கான ஆவணம் செய்வார்கள். அல்காரிதம்னு சொன்னோம்ல, அந்த வேலையை செய்வார்கள். ஏன்னா பிரபஞ்சம் நம்ம பேச்சை கேட்குதா இல்லையா? யாராவது மறுக்கிறீங்களா? நம்ம எங்கேயோ ஒரு எறும்பு மாதிரி எங்கேயோ உட்காந்துருக்கோம், எங்கேயோ ஒரு குரோம்பேட்டில் ஒரு மொட்டை மாடியில் உட்காந்துருக்கோம். இங்கே உட்காந்து பிரபஞ்சத்துக்கிட்ட செய்தி சொல்கிறோம், அது செய்யுது. இன்னும் நீங்கள் நிறைய பார்க்க போகிறீங்க. இங்கே உட்காந்து செய்கிறோம், இங்கேருந்து கல்லை தூக்கி போடுறோம் அந்த குளத்துக்குள்ளே, பிரபஞ்சங்கிற அந்த குளத்துக்குள்ளே இங்கேருந்து ஒரு கல்லை தூக்கி ஒரு வீடியோ போடுறோம், ஒரு வீடியோ கூட இல்லை, ஆடியோ போடுறோம். அது அலையை ஏற்படுத்துது. அது 24 கண்ட்ரிக்கும் செய்தியை அழைச்சிட்டு போய் அங்கே தேடுறவனுக்கு நேற்று சொன்னான் இல்லையா, எனர்ஜி ஃப்ரீக்வன்சி யூனிவர்சல் ஃப்ரீக்வன்சியோட கனெக்ட் ஆகுது, நியூரான்ஸ் கனெக்ட் பண்ணுது, வழி அமைச்சு கொடுக்குது. வழி அமைச்சு கொடுக்கறது தான் அல்காரிதம். நடக்குதா இல்லையா? சாமானியர்கள் தான் சொல்லி தான் செய்கிறோம். டே 1 இதெல்லாம் பேசியிருக்கேன். அதனால் அறிஞ்சவனுக்கும் அறியாதவனுக்கும் வரிஷ்டங்கிறது சொல்லுது பாருங்கள், வேதம் அழகாக சொல்லுது பாருங்கள். அதனால் நீங்கள் சாமானியர்கள் அல்ல, அது முதல்ல அறிங்க. கர்வம் கொள்றதுக்காக சொல்லலை, மெய்ப்பொருள் அறிவதற்காக சொல்கிறேன். மெஞ்ஞான ஏற ஏற அமைதி, அன்பு, ஆனந்தம், அதுக்காக சொல்கிறேன். விஞ்ஞாத வரிஷ்டம் பிரஜானாம், மக்கள் மத்தியில் இவன் மேலானவனாக சிறந்தவனாக வாழ்கிறான். மந்திரம் முண்டக உபநிஷத்தில் 2வது சாப்டரில் 2வது செக்ஷனில் 1வது மந்திரம். எது அர்ச்சிசம் ஏத அனுபியோ அணு, இந்த அக்னி குஞ்சு, சுடர், நெருப்பு, ஜோதி, அனுபியோ அணு, அணுவை விட அணு சின்னதாக இருக்குது, சின்னது சிறிதிலும் சிறிது. யாஸ்மின் லோக்காம் நிகித்தா, ஆனால் அதுக்குள்ளே தான் இந்த லோகமே நிலை பெற்று இருக்கிறது. லோக்கான ஜீவராசிகள் வாழ்கின்றன.
இந்த அணுவில், இந்த உயிரில் இந்த எல்லா லோகங்களும் ஜீவராசிகளும் தது ஏதத்த அக்ஷரம், அது என்றும் அழியாதது. பிரம்மச பிராண, அதுவே மூச்சு, வாக்கு, மனக மனசு, சத்தியம், அமிர்தம், உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அனோரணியான்னு சொல்லக்கூடிய ஆத்மா, அதுக்குள்ளே தான் இந்த லோகங்கள் நிற்குது. மக்கள் வசிக்கிறார்கள், ஜீவராசிகள் வாழ்கின்றன. அது அழியாதது அக்ஷரம். தது ஏதத்த அக்ஷரம் பிரம்மம். ச பிராண, அதுவே பிராணன். வாக்கு, மனசு, சத்தியம், அமிர்தம். தது வேத்தவ்யம். வேத்தவ்யம் அது அறியப்பட வேண்டிய ஒன்றே. உங்களுக்குள்ளே இருப்பதை அறியப்பட வேண்டிய. இனிமேல் வெளியில் தேடுறதெல்லாம் விட்ருங்க. இதெல்லாம் இறுதி வாக்கு. உங்களுக்கு அறிவு இருந்தால், செயல் அறிவு இருந்தால், பக்குவப்பட்டு இருந்தால் இது செயலுக்கு வரட்டும். வெளியில் தேடி நேரத்தை வீணடிக்காதீங்க. சன்னதிக்கு போகணும்னா உக்காந்து கண்ணை மூடி அதே இஷ்ட தெய்வத்தை ஃபோட்டோவை வச்சுக்கிட்டு உக்காருங்க ஏகாந்தமாக. நிறைய நேரம் ரொட்டீனாக போகக்கூடிய சில இதெல்லாம் வச்சுருப்பீங்க, ஹேபிட்ஸ் எல்லாம். அதுக்கெல்லாம் எளிய மார்க்கத்தை சொல்கிறேன். உங்களுக்கு அக பூஜை தான் இனிமேல், புற பூஜை இல்லை. புறத்தில் பூஜை பண்ண அவசியம் இருக்கா? புறத்தில் லோகக்ஷேமத்துக்காக ஒரு 100 பேர் கூடுறாங்கன்னு அங்கே பண்ணலாம், அது வேறு சமஷ்டி. ஏகாந்தத்தில் இருக்கிறவங்களுக்கு, எஸ்டியாக இருக்கிறவங்களுக்கு புற பூஜை அவசியம் இல்லை. அகப்பூஜை தான் உத்தமம், ஞானம். அதனால் குற்ற உணர்ச்சிலாம் வேண்டாம். நீங்கள் அகத்தில் ஆத்ம விசாரம் பண்ணாலோ, தியானம் பண்ண, இந்த ரெண்டில் எது பண்ணாலும் சரி, ஜபம் பண்ணாலோ, ஆத்ம விசாரம் பண்ணாலோ, தியானம் பண்ணாலோ, கோயிலுக்கு போகலைங்கிற வருத்தப்பட வேண்டாம். அதுக்கு செலவழிக்கிற நேரத்தை வேதாந்திகளுக்கு சொல்கிறேன். நல்ல பக்தனாக இருந்தவன் அடுத்தது ஞானத்துக்கு போகணும்னா இதுதான் மார்க்கம். இல்லை குற்ற உணர்வுலாம் வேணாம். இவ்வளோ நாள் சாமி கும்பிட்டேனே என்ன இப்போ வேதம் தானே நம்மளுக்கு அப்படி சொல்லி கொடுக்குது. குரு தன்னுடைய கருத்தை சொல்லி அவர் போக மாட்டார் கோயிலுக்கு, அதனால் நம்மளை போக வேண்டான்னு சொல்கிறாருன்னு தோணுது அவங்களுக்கு. புரியுதில்ல? அகபூஜை இது. இது ஒரு யஜ்ஞம். இது யாகம் செய்வதற்கு சமம். நான் பேசுவதும் நீங்கள் கேட்பதும். நீங்கள் தான் அக்னி குண்டம், அடியன் போடுற வார்த்தை தான் ஆகுதி. அதில் காமெடி தான் நெய். எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். நேரத்தை வீணடிக்காதீங்க. வயசானவங்க நான் அங்கே போக முடியாது, இங்கே போனால் வருத்தப்படாதீங்க. உட்காரு, ஏக்காந்து ஸ்ட்ரைட்டாக உட்காந்து பழகு. சாப்பாட்டை குறை, 2 வேளை போதும். ஆல்ரெடி 2 வேளை தான், ஒரு வேளை வச்சுக்கோ போதும். என்னத்த நீ ஒன்றும் கெட்டு போயிடாது. அதெல்லாம் ஒன்றும் கெட்டு போயிடாது, பயப்படாதீங்க. அதுவே வாக்கு, மனசு, சத்தியம், அமிர்தம். தத்து வேத்தவ்யம், அது அறியப்பட வேண்டிய ஒன்று. இதனால் வரைக்கும் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். நமக்குள்ளே பரம்பரை இருக்காங்க, நமக்கு தெரியும், உணர்வால் தெரியும். பெரியவங்க சொல்லியிருக்காங்க. பாரத நாட்டில் பிறந்திருக்கோம், எப்படியோ தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம காதுக்குள்ளே உள்ளே போயிருக்கோம். ஆனால் இந்த மாதிரி பிரத்யக்ஷ அனுபவம் உண்டா? இப்போ இருக்கிற நிலை முன்னாடி இருந்துச்சா? சன்னதிக்கு போய் விக்கிரகத்தை பார்த்தா தான் எனக்கு அப்படி ஏற்படும்னா அந்த காலகட்டம் வரைக்கும் போயிருக்கீங்க. போங்க, தொடர்ந்து போங்க, வேண்டான்னு சொல்ல. அதே உணர்வை நீங்கள் வீட்டில் உக்காந்து ஏகாந்தமாக அதே பரம்பொருளை, அதே இஷ்ட தெய்வத்தை, அதே வடிவத்தை அப்படியே தியானம் பண்ணுங்கள். அந்த உணர்வு ஏற்படுதா இல்லையா பார்க்கலாம். விசாரம் செய்ய செய்ய அந்த உணர்வு ஏற்படும். பிராணஸ் ச பிராணன் ச மனக ச சத்தியம் ச அமிர்தம் வேதித்தவ்யம் சோமிய வித்யா அறிவாய். அதை நீ அறிய வேண்டும். ஏன்னா நிர்குணத்தை தான் உபநிஷத்தை ரொம்ப வலியுறுத்துது. நேற்று சொல்லிடுச்சு. துவைத்தமாக அத்வைத்தமானா அத்வைத்தன்னு சொல்லிடுச்சு. சகுனமாக நிர்குணம்னா நிர்குணம். நிர்குணம்னா என்னது?
நாமரூபம் தேவையில்லைன்னு சொல்கிறது. நாமரூபம் யாருக்கு? புரியாதவர்களுக்கு நாமரூபம் காமிச்சாதான். இப்போ நான் இங்கே உட்காந்துருக்கேன், வடிவம் இருக்கேன், என் முறைக்கட்டையை பார்த்து உட்காந்துருக்கீங்க எல்லாரும். நான் அப்படியே மறைஞ்சிட்டேன், ஆனால் டோன் மட்டும் கேட்குது. எல்லாம் ஏந்து ஓடி போடுவீங்களா? ஆடியோ அப்படி தானே கேட்குறீங்க? ஆடியோ என்னையா பார்க்குறீங்க? இப்போ என் முகத்தை உங்கள் ஹிருதயத்தில் பதிய வைக்கிறதா என்னுடைய குறிக்கோள். அதல்ல, என்னுடைய வாக்கு உங்கள் ஹிருதயத்தில் பதியணும். அது சப்கான்ஷியஸ் மைண்டில் பதிஞ்சாதான் அது செயலுக்கு வரும். அதுதான் மனனம். அதுக்காக தான் விசாரம் செய்கிறோம். இது உள்ளே கொண்டு போக முடியாத சூக்ஷ்மம். இது கொண்டு போக வேண்டிய சூக்ஷ்மம். இது உங்களால் நீங்கள் தனியாக கொண்டு போக முடியாத சூக்ஷ்மத்தை குரு தன் வாக்சக்தினால், தன்னுடைய தபசக்தினால் தான் வந்த வேலையை செய்துக்கிட்டு இருக்காங்க. வேதத்தவ்யம்னா என்னது? அறிய வேண்டியது. உனக்குள்ளே இருப்பதை அறிய வேண்டியது. அதை அறியாமல் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன், எப்போ பார்த்தாலும் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன், சும்மா ஊரை சுற்றுறது, ட்ராவல் பண்ணுறது, ஹோட்டலில் சாப்பிட்றது, ஹாப்பிங்கிறது. போகலாம், தப்பு இல்லை. ஆனால் இந்த அறிவு உங்களுக்கு இருந்தால் வீட்டில் இருக்கிற நேரம், அது என்றைக்கோ மாதத்துக்கு ஒரு நாள் போகிறது தப்பு இல்லை. வீட்டில் 30 நாள் இருக்கீங்கல்ல, அப்போ பண்ணலாம்ல. உட்காந்து கோயிலுக்கும் போகிறதில்ல, வீட்லேயும் பண்ணுறதில்ல. நீலாம் ஒரு இந்த ஜென்மாவில் 3 வேளை எதுக்கு சாப்பிட்ற? நான் 3 வாய்ப்பு கொடுத்துருக்கேன்ல. ஏதாவது ஒன்று பிடிக்க வேண்டாமா? அது கூட இதுங்களுக்கு இல்லை. எங்கே தான் போகுதுன்னு தெரில. இதை விட மேலானது எது இருக்குன்னு எனக்கு தெரியல. இதை விட மேலானது நேரம் இல்லைன்னா சொல்லி ஏமாத்தாத. ஒன்றே ஏமாற்றிக்காத. என்னை ஏமாற்றி ஒன்றும் ஆக போகிறதில்ல. அறியப்பட வேண்டியது, அறிய வேண்டியது. பார்த்தீங்களா? அறியப்பட வேண்டியது அறியாமலே விட்டுருக்கோம் இவ்வளோ நாள். அதுதான் அறியாமைன்னு சொல்கிறோம். அதுதான் அவித்யான்னு சொல்கிறோம். வயசு 50 ஆச்சு. 7 வயசில் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் 7 கழுத வயசாச்சு. ஒரு கழுதைக்கு 7 வயசு. 7 × 7 49, 49. சரி, அதனால் யங்ஸ்டர்ஸ்லாம் நாங்கள் 49க்கு வரோம், அவனுக்கு கிளம்பி போயிடாதீங்க. அடுத்த வில்வித்தை சொல்லிக் கொடுக்குது. தனுஷ் வித்யா. வில்லு தான் உபனிஷத்து அல்லது குரு. தனுர் கிரகித்வா உபனிஷதம். உபனிஷத்து தான் உங்களுக்கு வில்லு, உங்களை தூண்டி விட போகுது. நீங்கள் தான் அம்பு, மாம்பழம் தான் பிரம்மம். உங்கள் அம்பை ஷார்ப் பண்ணுறது தான் விசாரமும் தியானமும். புரியுதா? தனுர் கிரகித்வா உபனிஷதம். உபனிஷத்தாக தனுவை வச்சுக்கோ, வில்ல உபனிஷத்தாக வச்சுக்கோ. மகாந்தம் ஷரம். ஷரம்னா அதான் ஷரம், அம்பு. உபாசித்த நிசீதம். அம்பை உபாசனை பண்ணி சந்ததித்த விசாரத்தினாலேயோ தியானத்தினாலேயோ அதை நல்லா ஷார்ப் பண்ணிக்கோ. அதுதான் நுட்பமான வழியில் போகக்கூடிய. ஷார்ப்பாக இருக்கணும். நுட்பம் எதுக்கு தியானமும் விசாரம்னா அதான் ஷார்ப் பண்ணும். அதான் ரூட்டு. தத் பாவே பாவகத்தேன சேத்தசா. அது ஸ்ரத்தையோடையும், அதாவது அன்போடையும் அறிவோடையும் அந்த பயணம் இருக்கணும். அன்போடையும் அறிவோடும். அன்புனா நம்பிக்கை. நம்பிக்கையோட, ஸ்ரத்தையா வித்யா, அதான் சொல்லுது. அன்போடும், பாவகத்தை அன்போடும் பிரியமாகவும், சேத்தசா உணர்வோடவும் அறிவோடவும் என்ன பண்ணணும்? அந்த கோலை லட்சியம் பண்ணணும். லட்சியம் என்னது? மாம்பழம். என்னது? பிரம்மம். தது ஏவ அக்ஷரம். லட்சியம்தான் அக்ஷரம், அக்ஷரம்தான் லட்சியம். தனுஷ் தான் உபனிஷத்து, அம்புதான் நீங்கள். தது ஏவ அக்ஷரம் சோமிய வித்தி. வித்தி அறிவாய், அடிப்பாய், நுழைவாய், தாக்குவாய், எய்துவாய். உபனிஷத்து அல்லது குரு வில்லு, நீ அம்பு,
விசாரம் தியானம் கூர்மை பண்ணுகிறாய், பிரம்மம் லட்சியம். பிரணவோ தனுஹோ, இதே தான். ஓங்காரம் வச்சோம் போகலாம். ஓங்காரம் தனுஷு. ஷரோஹ்ய ஆத்மா, இந்த உன்னுடைய ஜீவாத்மா தான் சரம், அம்பு. பிரம்மம் தல் லட்சியம், அதே தான், வேற ஒரு மந்திரம். அப்பிரமத்தேன, அப்பிரமத்தை சொல்லியிருக்கமே, மாறாத, கலையாத, உடையாத குறிக்கோளுடன், மாறாத தவறாத பயணத்தில், தபஸில். வேதவ்யம் சரவத்ம அந்யோ பவேத்து, வேதவ்யம் அறிய வேண்டியதை அறிவாயாக, அடிக்க வேண்டியதை அடிப்பாய், பெற வேண்டியதை பெறுவாய். பயிற்சி. பிராணாயாமம் பற்றி உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சொல்லிட்டு தானே இருக்கோம். பிராணாயாமத்தில் சகசிராரம் போகக்கூடிய சூக்ஷ்மம் இருக்குது அப்படின்னு சொன்னோம் இல்லையா. சயின்ஸ் என்ன, அதை ஆராய்ச்சி பண்ண இவங்க சொன்னதெல்லாம் உண்மையா இல்லையான்னு 5 விஷயங்களை சொல்கிறான். நம்ம ஒன்று தான் சொன்னோம், அவன் 5 சொல்கிறான். ஒன்று நாடி சுத்தி பண்ணுது. நாடி சுத்தினா நரம்பு மண்டலம்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ரத்தத்தை உடம்பு ஃபுல்லாக கிளைகளாக, பல கிளைகளாக கடத்துது. நாடி செல்கள் எல்லாம் இருக்குல்ல, அதுக்கு ஆக்சிஜன் கொண்டு போய் சேர்க்குற வேலையை நாடிகள் செய்யணும். அந்த ஆக்சிஜன் தான் பிராணசக்தி. அதனால் செல்கள் புதுப்பிக்கப்படுகின்றன. நல்லா புரிஞ்சுங்க. நாடி சுத்தி ஆகுது, அந்த ரூட்டு கிளியர் ஆகுது. எத்தனையோ காரணத்தினால அது அடைக்கப்பட்டிருக்கும். உடம்பு ஃபுல்லாக அந்த எதிர்ப்பு சக்தி வேணும்னா நாடி சுற்றி பிராணாயாமம் பண்ணுறவனுக்கு எதிர்ப்பு சக்தி இருக்கும். இருதய நுரையீரல் நல்லா அருமையாக வேலை செய்யும். ஆச்சா, நாடி சுற்றி செல்கள் புதுப்பிக்கப்படுதா. அப்புறம் டைஜஷன் பவர் சொல்லவே வேண்டாம். எல்லாருக்கும் டைஜஷன் பவர் ஓவராகவே இருக்குது. ஏன்னா 50 வருஷமாக ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுருக்கான், யாகத்தை பண்ணிக்கிட்டே இருக்கான், நெருப்பு அணைய விடுறதில்லை. அதாவது உள்ளே போட்ட அரை தான் உள்ளே போடணும், கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். ஒருத்தன் கேட்குறான் மிக்சி மாதிரியான்னு கேட்குறான். கற்பனை அற்புதமாக இருக்குல்ல. ஏன்னா மிக்சியில் ஃபுல்லாக தண்ணி ஊற்றிட்டா அது பெட்ரோல் ஃபுல்லாக போடக்கூடாது. ஏன்னா காக்கா வாயில் கொத்தி எடுத்துன்னு போயிடும். நாடி சுற்றி செல் புதுப்பிக்கிற டைஜஷன் பவர். அப்புறம் சஹஸ்ராரம் சொல்கிறது பேசியிருக்கேன். டயர்ட்லெஸ் லைஃப் போதுமா? 24 மணி நேரமும் உடம்பு ஃபுல்லாக பிராணசக்தி நிறைஞ்சிருக்கிறதுனால டயர்ட்னஸ்ஸே கிடையாது. 5 சொல்கிறான் சயின்ஸு. பார்த்திங்களா, நம்ம சொல்லி கொடுத்தது அவன் டெஸ்ட் பண்ணிட்டு ஆமாம் ஆமான்னு சொல்கிறான். அதனால் பிராணாயாமம் டெய்லி பண்ணுங்கள். யஸ்மின் தியௌ பிருத்திவி அந்தரிக்ஷம் மனக சக பிராண சர்வே த ஏவம் அத்வைதம். ஒன்று தான் இருக்குதுன்னு சொன்னால, அந்த ஒன்றில் எதில் சொர்க்கமோ, சொர்க்கம் நிலைக்குதோ, பிருத்திவி நிலைக்குதோ, அந்தரிக்ஷம் நிலைக்குதோ, எதில் பூமி இருக்கோ, சொர்க்கம் பூகுபோக சுவக இருக்கோ, சர்வே பிராணன் இருக்கோ, மனம் இருக்கோ, ஒன்னோட தொட்டு காட்டும். சர்வே எல்லாம் எங்கே இருக்கோ, தமேவ ஏக்கம், அது ஒன்று தான், அது ஒன்றாகத்தான் இருக்கிறது. ஜானத்தை நான் சொன்னால, நீ எந்த கோயிலுக்கு போய் நீ சாமி கும்பிட்டாலும் ஒன்று தான் கேட்குது, ஒன்று தான் பேசுது, ஒன்று தான் கேட்குது, ஒன்று தான் பேசுது, ஒன்று தான் பிரார்த்தனை செய்து, ஒன்று தான் சித்தி செய்யுது. கேட்பது, சொல்லுவது, கேட்பது, சித்தி செய்வது 3 பேரும் ஒருத்தர் தான். அதுக்கே நீ வெளில போனோம், உட்காந்த இடத்துல உட்காந்து பேசலாமே, உட்காந்த இடத்துல உட்காந்து பேசலாமா பேசக்கூடாதா?
செல்ஃப் டாக்கு சயின்ஸே சொல்லுது. தமவை ஏக்கம் ஜானத, அந்த ஒன்றை அறிய ஆத்மானம் அஞ்ஞானாக, அது தானாக அறிய. இந்த பூகோ புவக சுவக, அப்போ இதெல்லாம் பொய்யா? பூலோகம் புவர்லோகம் ஸ்வர்லோகம் எங்கே இருக்கிறதோ அது நீதான். தத்துவமசி. எதில் பூலோகம் புவர்லோகம் ஸ்வர்லோகம், ஸ்வர்க்கமும் பூமியும் அந்தரிக்ஷமும் எதில் இருக்கோ, மனம் எங்கே இருக்கிறதோ, பிராணம் எங்கே இருக்கிறதோ அது ஒன்றாக இருக்கிறது. அது ஆத்மானம் மன்யோ, அது ஒன்றுது ஆத்மாவாக இருக்கிறது. அந்நியவாச்சோ விமோச்சிய, மற்ற விஷயங்களை விட்டுடு. அது நீயாக இருக்கிறாய். அமிர்தஸ்ய ஏச சேத்துகு, இதுதான் அந்த அமிர்தத்தோட கனெக்ட் செய்யப்படக்கூடிய பாலம். இதுதான் பாலமாக இருக்கிறது. எது பாலமாக இருக்கிறது? உன்னுடைய ஆத்மா என்று அறிவது, இந்த அறிவுதான் பாலமாக இருக்கிறது. யஸ்மின் தியோ, எதில் பூலோகம், தியோனா ஸ்வர்க்கம், பிருத்வினா பூமி, அந்தரிக்ஷம்னா நடு, மனம் பிராணன் எல்லாம் ஏக்கம் ஜானத, அதனை அறிவாய். அதனை எப்படி அறிவாய்? அதை நீ என்று அறிவாய். அதனை தானாக அறிவாய். அதனை தான் என்று அறிவாய். இவை அனைத்தும் நானே என்று அறிவாய். ஆத்மானம் அந்யா வாச்சம், மற்ற விஷயங்கள்லாம் விடு. அமிர்தஸ்ய ஏஷ சேத்து, இதுதான் மற்ற விஷயங்களை நேத்தின்னு மற்ற விஷயங்களை விட்டால் எஞ்சி இருக்கிறது யார்? இப்போ நேற்று சொன்னேன் இல்லையா, தேர்ட் பர்சன் பரோட்ச ஞானம், பிரம்மத்தை பற்றிய கடவுள் எங்கேயோ இருக்கிறாரு அப்படின்னு நினச்சின்னா அவர் தேர்ட் பர்சனாக பார்க்குற. எங்கேயோ இருக்கார், பிரபஞ்சம் ஃபுல்லாக இருக்கார். அவர் உனக்கு முன்னாடி நிற்கிறாரு, அனுபவமாக பார்க்குற, விக்கிரகத்தை பார்க்குற, பார்த்து தரிசனம் பண்ணுறியா இல்லையா? அது விக்கிரமாக பார்க்குறியா, பரம்பொருளாக பார்க்குறியா? பரம்பொருளாக தான் பார்க்குறோம். விக்கிரமெல்லாம் யாரும் பார்க்க மாட்டோம். பூஜை முடிஞ்ச வேணாம் பிற்பாடு விக்கிரகத்தை ஒரு வாட்டி அழகாக பார்ப்போம். அப்பயும் பரம்பொருளாக தான் பார்ப்போம். பூஜை நடக்கும்போது எப்படி பார்க்குறோம்? நேற்று ஒரு அம்மா சொன்னாங்க, சிந்தாதிரிப்பேட்டையிலேருந்து ஒரு குரூப் வந்தாங்க, ஃபேமிலிஸ். 1.5 வயசு குழந்தை நீங்கள் பூஜை பண்ணுறதை உட்காந்து ஏற்றுக்கிட்டே இருக்குது, பார்த்து சிரிக்குதுன்னு சொல்கிறாங்க. மயில முருகனும் குலதெய்வமா, அவங்க சொன்னதை அப்படியே சொல்கிறேன். 1.5 வயசு குழந்தை உக்காந்துருக்கான், அடியேன் பூஜை பண்ணுறேன், அப்படி ஒரு தோற்றம் எனக்கு அப்படின்னு சொல்கிறான். தம்பதிகள் 2 பேரும் சேர்ந்து சொல்லுது. நல்ல வைப்பு இருந்துச்சான். என்னம்மா வைப்பு இருந்தது? ஓகே. யஸ்மின் செகண்ட் அனுபவமாக பார்க்குற செகண்ட் பர்சன். அது யார்? உனக்கு முன்னாடி இருந்தால் அவனை என்னன்னு சொல்லுவேன்? நீன்னு சொல்லுவேன். யூ. அது தே அல்லது ஹி. அது ஹி. இது இப்போ யூ செகண்ட் பர்சன். பிரத்யக்ஷமாக இருக்க, அனுபவமாக இருக்கிற, பார்க்குற. குரு சொன்னாங்க, விசாரம் பண்ணால் ஆமாம், மறுக்க முடியல, உபநிஷ் சொல்கிறதெல்லாம் சரியாக தான் இருக்குது. அப்படி தோணுதா? இல்லை சந்தேகமாக இருக்கா? சந்தேகம் இருந்தால் சொல்லுங்கள். சந்தேகம் இருக்காது. ஏன்னா இங்கே பக்தர்களை தான், அது பக்குவப்பட்டவர்களை தான் உள்ளே விடும். இந்த விசாரம் இருக்க அதிசயம். அது எல்லோரையும் உள்ளே விடாது. நான் சொன்னேன்னா, உங்களுக்கு முக்தி நிச்சயம்னா தான் உபநிஷத்து. கிட்டக்கே வர முடியாதுங்க. யாரை வேணாலும் கேட்டு பாருங்கள். யாரை வேணாலும் போய் கேட்டு பாருங்கள். யாராவது மாற்றி சொல்கிறாங்களா கேட்டு பாருங்கள். விஷயம் தெரிஞ்சவங்கள்ட்ட போய் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. விஷயம் தெரிஞ்சவங்கள்ட்ட கேளுங்க. உபநிஷத்துனா ஜெர்க்காவாங்க. சுவாமி கருணை பண்ணிட்டார். இப்போ அவன் இருக்கானா இல்லையான்னு சொல்ல முடியாது. இங்கேருந்து எப்படி சொல்கிறது அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கும். உங்களுக்கு முன்னாடி நிற்கிறான், இருக்கான்னு சொல்லுவீங்க. அவன் தொடர்ந்து இருப்பானா அது சொல்ல முடியாதுங்க சொல்லுவீங்க. சரி,
கடவுளை இப்போ நீங்கள் தானாக தன்னுள்ள உணர்றீங்க, தானாக உணர்றீங்க. தன்னுள்ள உணர்றேன்னு சொன்னாலே ஐதான். இப்போ கேட்குறாங்க, நீ இருக்கியா இல்லையா அப்படின்னு கேட்டால் அவன் கேட்பானா அது மாதிரி கேள்வி? அவன் இருக்கானா இல்லையா? உனக்கு முன்னாடி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நின்னானே, அவன் நிற்கிறான், போயிட்டான், வீட்டுக்கு போயிட்டான். 2-3 ஃப்ரெண்டு வச்சுங்க. ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டான், ஒரு ஃப்ரெண்டு இவன்கிட்ட பேசிகிட்டு இருக்கான். இப்போ வீட்டுக்கு போனவன் ஃபோன் பண்ணுறான், பேசிகிட்டு இருக்கிறான் ஃப்ரெண்டுக்கிட்ட. என்னடா அவன் ஃப்ரெண்டு அந்த எதிர்த்தாப்பில் நின்னா, நான் போயிட்டானா இருக்கானான்னு. அவனும் போயிட்டான்னு சொல்லிடலாம். நீ இருக்கியா இல்லையான்னு கேட்பானா? இரு, என் வீட்டில் ஒய்ஃபு கேட்டு சொல்கிறேன். எதாக இருந்தாலும் என் ஒய்ஃபு கேட்டு தான் சொல்லுவேன். எந்த முடிவாக இருந்தாலும் எங்கள் வீட்டுக்காரை கேட்டு தான் சொல்லுவாங்க. அப்படி சொல்லிவிட்டு இவங்க தான் செய்கிறதெல்லாம் செய்வாங்க. அது வேறு விஷயம். அதுக்கிட்ட சொல்லிக்கலாம். அப்படி நான் சொன்னால் வேண்டாம் நான் சொல்லும் அப்படின்னு நான் என்ன பண்ணுவேன்? நான் மெசேஜ் பண்ணுறோமா இல்லையா? பண்ணு, நல்லா பண்ணு, நல்லா வருவேன். நல்லா நீ இருக்கியா இல்லையான்னு கேட்குறதுன்னு தப்பு. கேட்பானா? கேட்க மாட்டான். நான் இல்லைன்னு சொல்லுவியா, இல்லை நான் கேட்டு சொல்கிறேன்னு சொல்லுவியா? இதான் அங்கே இருக்கிற விஷயம். அப்போ அங்கே இருக்கிறது, எப்போதும் இருக்கிறது, சந்தேகம் இல்லாமல் இருப்பது நான். அகங்காரம் இல்லை, அகம். புரியுதா? நீங்கள் இருக்கிறீங்கன்னு உங்களுக்கு தெரியும். நீங்கள் என்னவா இருக்கீங்கிறது தான் அடுத்த லெவல். அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னா நீ மெய்ப்பொருள் அறிகிறாயின்னு அர்த்தம். நான் ரமேஷாக இருக்கிறேன், நான் சுரேஷாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் நாமரூபத்தில் இருக்கேன்னு அர்த்தம். அது ஒன்று. அதனால் மற்றவற்றை விடுன்னா ஜகத்தை விடு. நேத்தின்னா மற்றதெல்லாம் நீக்கிற, ஒன்றை நீக்க முடியாது. உன் மேலே ஏற்றி வச்ச எல்லாத்தையும் நீ அறிகிற. அதனால் நீ எதெல்லாம் அறிகிறியோ அதெல்லாம் நீக்கலாம். ஒன்றை நீ அறிய முடியாது. ஏன்னா அறியறதே நீ தான். அது புரியுதா? பாக்கி எல்லா தத்துவங்களையும் அறியிறல்ல. யார் அறிகிறா? அறிகிற பொருள் ஒன்று. அறியப்படும் பொருட்கள் நிறையா இருக்குது. எல்லாத்தையும் அறிகிற. அறிஞ்சதெல்லாம் நீ இல்லைன்னு உனக்கு தெரியுது. இந்த சட்டை அப்படின்னு சொல்கிறேன், இந்த வாட்சி சொல்கிறேன், இந்த பிரேஸ்லெட்டு, மோதிரம், இதெல்லாம் சொல்கிறேன், அறிகிறேன். இதெல்லாம் நீக்கிடலாம். ஏன்னா இது நான் இல்லை. இந்த கை, இந்த கால், இதெல்லாம் நான் இல்லை. இதெல்லாம் என்னுடைய உடம்பு அவயவங்கள் அப்படின்னு எல்லாத்தையும் நீக்கலாம். உள்பொருளாக உள்ளே இருக்கக்கூடிய உறுப்புகளை உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அந்த பேரையும் சொல்லி, நான் நுரையீரல் அல்ல, நான் ஹிருதயம் இல்லை, கிட்னி இல்லை, கல்லீரல் இல்லை, மண்ணீரல் இல்லை, நான் மூளையும் இல்லை, எனக்கு மூளையும் இல்லை அப்படின்னு எல்லாத்தையும் என்ன பண்ணலாம்? அறிவும் இல்லை அப்படின்னு எல்லாத்தையும் நீக்கலாம். ஏன்னா நீங்கள் அதெல்லாம் அறியறீங்க. உங்களை அறிய முடியுமானா உங்களை எப்படி அறிய முடியும்? நான் இருக்கிறேன்னு தான் சொல்ல முடியுமே தவிர அந்த கேரக்டர் சொல்ல முடியுமா? என்னுடைய கேரக்டர் நான் சொல்ல முடியுமா? உயிருடைய கேரக்டர் நான் சொல்ல முடியுமா? சச்சிதானந்தம்னு இருக்கே, அது அதுவும் ரிலேட்டட் தான். அதுதான் ஒரிஜினல் கிடையாது. இறுதியாக ஃபைனல் பண்ணியிருக்காங்க ரிஷிகள். அந்த லெவலுக்கு வச்சுருக்கு ரிஷிகளையே, பரம்பொருள் ரிஷிகளையே பூரணமாக அவனுக்கு சொல்லக்கூடாது. ஒரு பாயிண்ட்டை பறிச்சு வைக்கணுன்னு. சச்சிதானந்தங்கிறது 99%. அதுக்கும் அப்பாற்பட்டது. சச்சிதானந்தத்துக்கும் அப்பாற்பட்டது, புனிதமானது. அந்யா வாச்சோ, மற்ற வார்த்தைகள், மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் நேத்தி இல்லை, இதுவல்ல. நான் சின்ன வயசுலேருந்து நான் சொல்கிறேன், 7th ஸ்டாண்டர்ட்லேருந்து எனக்கு வாழ்க்கை இன்றைக்கி வரைக்கும் கூட சொல்கிறேன், இதெல்லாம் நிற்காதுன்னு எனக்கு தெரியும். ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்கிறேன், இது நிற்காதுன்னு. அதே மாதிரி நடக்கும். வருஷத்துக்கு ஒரு ஃப்ரெண்டு வருவான், கொஞ்ச நாள் பேசுவான், ரொம்ப உயிரே கொடுப்பான், நிற்க மாட்டான்னு தெரியும். உங்களுக்கும் அந்த மாதிரி அனுபவம். ஆனால் நீங்கள் நம்புவீங்க. ட்ரெயினில் ஏறி கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு என்ன ஆகிடும்? ட்ரெயின் பயணத்தில், ரயில் பயணத்தில் கதை பேசிவிட்டு கொஞ்ச நேரத்தில் இறங்க போகிறீங்களா
வந்துருச்சு இடம் அப்படின்னு உங்களுக்கு உடனே உங்களுக்கு என்னவாயிரும் சொல்லணும். ஒரு பேனா எழுதி முடிக்கிறதுக்குள்ளே அந்த பேனா மேலே பற்று வந்துடுது. அஸ்மிதா தானே வருது. எல்லாத்தையும் போய் பிடிக்குது மனம். பிடிக்க வேண்டியதை பிடிக்க மாட்டேங்குது, பிடிக்க வேண்டியது பிடிக்காது, பிடிக்காததெல்லாம் பிடிக்கும். பிடிக்க வேண்டியது பிடிக்கிறதில்ல, பிடிக்க வேண்டாததை போய் பிடிக்குது. யார் அது? தத்துவமசி, நீங்கள் தான் அது. அந்நியவாச்ச உமச்சு, மற்ற விஷயத்தை விட்டால் நேத்தின்னு விட்டால் எஞ்சிருப்பது உன்னை நீ நீக்க முடியாது. நான் இருக்கிறேங்கிறதுல சந்தேகமே கிடையாது. நீ அழியவே மாட்ட, எங்கேயாவது இருப்ப. ஏதாவது ஒரு பிறவியாக எங்கேயாவது இருந்து தொலைப்ப. அந்த சரீரம் விடுற வரைக்கும் அதுக்குள்ளே இருப்ப. நீ கல் நெஞ்சக்காரன். படம் எடுக்க போகிறான். இப்போ எல்லாத்தையும் நீக்கி நான் எஞ்சிருப்பது யாரோ அது நீ தான். உனக்குள்ளே தான் எல்லாமே இருக்கு. அது வரைக்கும் இருக்கட்டும். 218 எத்தனை ஆரம்பித்தோம்? 213 ஆரம்பித்தோம். பிரம்மத்தை அறிந்தவர்கள் மேலானவர்கள். டைட்டில் விஞ்ஞாத வரிஷ்டம் பிரஜானாம். பிரம்மத்தை அறிந்தவர்கள் மேலான, பிரம்மத்தை அறிந்தவர்கள் பிரம்மமாகிறார்கள், அது ஒரு விஷயம். பிரம்மத்தை அறிந்தவர்கள் மேலானவர்கள். பிரம்மத்தை அறிந்தவர்கள் மேலானவர்கள் சொல்லணுமா என்ன? அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல